அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம மார்ஷல் யூனிவர்ஸ் சீசன் 1 எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்? லிந்தாங் வந்து ஹெவன்லி யுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அசண்ட் ஆயிருப்பான். அதுக்கப்புறமா அவன் ஃபேமிலி கிட்ட வம்பு பண்ண ஒருத்தனை போட்டு தள்ளியிருப்பான். இந்த நியூஸு அந்த குண்டனுக்கு போய் சேர்ந்திருக்கும். அவன் பயங்கர அதிர்ச்சியில் உட்காந்துருப்பான். இங்கே தான் வந்து முடிஞ்சிருக்கும். இப்போ அவனுங்க என்ன தெரியுமா பிளான் பண்ணுறானுங்க? இந்த ஒரு ஃபேமிலியை இன்வைட் பண்ணுறானுங்க. இவனுங்க இன்வைட் பண்ணுறானுங்கன்னா சாப்பாடு போடுவா இன்வைட் பண்ண போகிறானுங்க. கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஒரு பிளான் அப்படிங்கிறது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களை டீல் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரொஃபஷனலை வேற அவன் ஹையர் பண்ணியிருக்கானா. யாரா அந்த ப்ரொஃபஷனலு? அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்களா அப்படின்னு கேட்கும்போது பக்கத்தில் இருக்க ஒரு கப்பை வந்து பார்த்தீங்கன்னா டம்மால் வெடியுது. அப்போ யோசிக்கிறான், ஓ மென்டல் பவரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாஸ்டர் ஒரு புக் ஒன்று கொடுத்தாரு இல்லையா, அந்த புக் அப்படிங்கிறத பயன்படுத்தி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது, அதாவது ஒரு சீல் மாதிரி ஃபார்ம் ஆகுது. இவன் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படிங்கிறது ரீச் ஆயிடறான்ப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள் மாஸ்டர் சொல்லுவாங்களே, அதில் ரேங்க் 1 அப்படிங்கிறது ரீச் ஆயிருக்கான். இப்போது அவன் அப்படியே அந்த உடம்புல இருந்து வெளியில் வந்து அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வெளியில் வந்து அவன் பாட்டுக்கு ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்கான். அதான் அவன் யோசிக்கிறான், அந்த மாஸ்டர் கொடுத்த புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பயங்கர அட்வான்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ மறுபடியும் உடம்புக்குள்ளே போயிடறான். போயிட்டு என்ன பண்ணுறான்னா ஒரு உட்டன் பிளாக் வாங்கினா இல்லையா, அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறான். அதில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவனோட மென்டல் பவர் அப்படிங்கிறத பாதிக்குது இந்த சென்ஸ் அட்ராக்ட் பண்ணுது. ஆனால் அதில் இருக்கிற கண்டென்ட்டை இவனால் வந்து படிக்க முடியல. உடனே என்ன பண்ணுறான்னா இவனோட அந்த ஸ்பிரிட் எனர்ஜி அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே விடுறான். விட்ட உடனே என்ன ஆகுதுன்னா அது திரும்ப அடிக்குது. அதாவது அது மேலே ஒரு பேரியர் அப்படிங்கிறது இருக்குது, அது உடஞ்சாதான் அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். அந்த சமயத்தில் ஏதோ ஒரு எனர்ஜி ஃப்ளக்சுவேஷன் அப்படிங்கிறது பயங்கரமாக வருது. என்னடா அப்படின்னு பார்த்தா அவங்க தாத்தா இருந்தார் இல்லையா, அவர் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு அசெண்ட் ஆகுறாரு. இப்போ இவர் அசெண்ட் ஆகக்கூடிய லெவல் வந்து பார்த்தீங்கன்னா யுவன் தான். ஸோ இவனுமே என்ன பண்ணுறான், அந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான எனர்ஜி அப்படிங்கிறது இவருடைய உடம்புல இருந்து வருது. அது எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு பில்லாக ஃபார்ம் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 ஸ்டார்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இவருக்கு யாரோ ஒருத்தர் இவரை பார்க்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. யார் அது, இந்த மாதிரி வேவ் பார்க்குறது யாருன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப போயிடறான்ப்பா. போயிட்டு அவனுமே அங்கேருந்து எந்திரிச்சு ஓடி வர ஆரம்பிக்கிறான். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஒரு பில் ஃபார்ம் ஆச்சு இல்லையா, அதை வந்து முழுங்கிடுறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா இவங்க எல்லாருமே போய் கங்க்ராச்சுலேஷன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இவனுமே அந்த இடத்துக்கு ஓடி வந்துடுறான். அவர் என்ன சொல்கிறாரு, இது வந்து இனிஷியல் ஸ்டேஜ் தான், இன்னும் நிறைய ஸ்டேஜஸ் அப்படிங்கிறது இருக்குது, அதெல்லாமே நம்ம கடந்து போக வேண்டிய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இன்னொரு பிரான்ச் அப்படிங்கிறது இருக்குது, அது வந்து மென்டல் பவர் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மென்டல் பவர் சிம்பிள் மாஸ்டரோட எனர்ஜி என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது, நம்மளை வந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் இன்னொரு மனுஷன் அங்கே வர இவர் கேட்குறாரு, இவ்வளோ நேரம் எங்கடா போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன்னா இவங்க அசெண்ட் ஆகும்போது இவங்களுக்கு வந்து பாதுகாப்பு அப்படிங்கிறது தேவைப்படும் இல்லையா. அதான் அந்த மனுஷன் சொல்கிறான், இந்த மாதிரி அந்த லே ஃபேமிலியிலேருந்து இன்விடேஷன் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறான். ஸோ கண்டிப்பாக இது ஒரு ட்ராப் தான் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இவர் என்ன கேட்குறாரு, அதாவது நம்ம ஹீரோட அப்பா கிட்ட உன்னோட உடம்பு ரெக்கவர் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவருமே ஆமாம் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆயிடுச்சு, ஏன்னா அவருடைய பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி மெடிசன் அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கா, நான் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ரைட்டு, அப்போ எதுக்காக நம்ம வந்து ஒழிஞ்சிட்டு இருக்கணும், பயந்துட்டு இருக்கணும், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஃபேமிலி இருக்காங்களே, அவங்களுக்குமே வந்து இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இப்போ இவங்க கிளம்பி போகிறாங்கப்பா, 2 ஃபேமிலி அங்கே போகிறாங்க. போன உடனே அந்த குண்டை வெளியில தான் நிற்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, கொஞ்ச நாட்களாகவே நம்ம 2 ஃபேமிலிக்குள்ளே நிறைய சண்டை அப்படிங்கிறது வந்துருச்சு, இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்தையுமே தீக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை எனக்கு வர வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க உள்ளுக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு உட்காந்து பேசலான்னு பார்க்குறாங்க. வெளியில் இருக்கிறவங்கள உள்ளுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குண்டா இருக்கான்ல, அவனோ இன்னொருத்தனும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம். அதாவது நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ட்ரேட் அலையன்ஸ் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணலாம். அதாவது அவர் வந்து தலைவராக இருப்பாராம், அவருக்கு கீழே சபார்டினேட்டாக இவங்க எல்லாம் வந்து சேர்ந்துக்கணுமா. இதுக்கு யாராவது ஒத்துப்பாங்களா? கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. 2 பேருமே தேவையில்லை, நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான், அது எப்படி, அது நீ பாட்டுக்கு வந்துட்டு வெளில போயிட முடியுமா, நீ வந்து எங்களை இன்சல்ட் பண்ணியிருக்க, என்னுடைய ப்ராப்பர்ட்டியை வேறு என்கிட்ட இருந்து பிடிங்கிருக்க, நான் வந்து இன்றைக்கி ஒன்று விட மாட்டேன், நீ ஏதாவது ஒன்று என்கிட்ட கொடுத்துட்டு போயே ஆகணும், ஒழுங்கு மரியாதையாக அந்த ஒரு ஸ்டீல்வுட் மேனர் இருக்குல்ல, அதை என் பேருக்கு மாற்றி கொடுத்துட்டு போ அப்படிங்கிறான். அதான் அந்த மனுஷன் சொல்கிறார், டே உன்னால் இன்னும் அதை மறக்க முடியல, நீ பண்ணதெல்லாம் நாங்கள் மறந்துட்டோம்னு நினச்சிட்டு இருக்கியா, ஆரம்பத்துலேருந்து நீ பண்ண வேலை எல்லாமே எங்களுக்கு ஞாபகம் இருக்குது, உன்னால் இன்றைக்கி எதுவுமே எடுக்க முடியாது அப்படிங்கிறாரு, நாங்கள் எதையும் தரமாட்டோம்டா அப்படிங்கிறாரு. இப்போ என்ன ஆகுது, பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது முத்தி போய் அது சண்டையில் போய் முடியுதுப்பா. சண்டை ஆரம்பித்த உடனே இவருமே வந்து யுவன் தான் ஸ்டேஜுக்கு வந்துட்டார் அப்படிங்கிறது அப்போ தான் குண்டனுக்கு தெரியுது. ஸோ அவங்க 2 பேர் உள்ளுக்குள்ளே சண்டை போட இன்னொருத்தர் என்ன பண்ணுறாருன்னா இன்னொருத்தனை அடித்து வெளியில் தள்ள சண்டை அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடுது. ஆனால் இவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மென்டல் பவர் இருக்கக்கூடிய ஒருத்தன் அந்த இடத்துக்கு வருவான்னு சொல்லிட்டு இவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அவன் வந்து இவங்களோட அட்டாக் எல்லாத்தையுமே தடுத்துடுறான்ப்பா. அதான் இவங்க கேட்குறாங்க, நீ யாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் கிளாத் செக்டார்னு சொல்லிட்டு ஒரு செக்டார் இருக்குது, அதை சேர்ந்தவனா, அதாவது இவங்க தான் வந்து கூட்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு 60% ஆஃப் த ப்ராஃபிட் அப்படிங்கிறத கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தானுங்களாம். அதனால
அதனால தான் இவன் வந்து சண்டை போட வந்திருக்கான். இவன் என்ன சொல்கிறான், நீ வந்து அந்த ஸ்டீல்வுட் மேட்டரை எனக்கு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோயேன், நான் வந்து உன்னை விட்டுறேன். அதாவது இவரோட பிளான் என்ன அப்படின்னா, அதை இவங்க கிட்டேருந்து வாங்கி இவங்க செக்டாருக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இவன் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். குண்டனுக்கு ஒன்றுமே புரியல. அவன் வந்து ஆக்சுவலாக பயந்து போயிருக்கான். ஏன்னா மென்டல் அட்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அவனால் ஒன்றும் பண்ண முடியல, திரும்ப போயிடுறான். இப்போ நம்ம ஆட்கள் வந்து ஈஸியாக விட்டு கொடுத்துருவாங்களா? வாய்ப்பே கிடையாது. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், அவனோட மென்டல் பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி இவங்க எல்லாருமே நகர விடாமல் பண்ணிடுறான்ப்பா. இவங்களால வந்து நகரவே முடியல. அவன் என்ன சொல்கிறான்னா, நம்ம லிந்தவங்களோட தாத்தா வந்து இனிஷியல் யுவன் ஸ்டேஜில் இருக்கார் இல்லையா, அது வந்து இனிஷியல் ஸ்டேஜ் தான். அந்த இனிஷியல் ஸ்டேஜ் அப்படிங்கிறது வெறும் லெவல் 1 சிம்பிள் மாஸ்டருக்கு தான் ஈக்குவல். ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 2 சிம்பிள் மாஸ்டர் அப்படிங்கிறதுனால பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கான். அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு முன்னாடி நீ ஒரு குப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த டைமில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, மென்டல் பேரியர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தடுக்கிறான். யாருக்குமே ஒன்றும் புரியல, என்ன இவன் மென்டல் பவர்லாம் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அவனோட தாத்தா கேட்குறாரு, நீ எப்பத்துலேருந்துடா மென்டல் பவர்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. தாத்தா அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம், வந்தது வெறும் க்ளோன் தான், ஒரிஜினல் பாடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறான். அதுக்கெல்லாம் அவசரம் இல்லை தம்பி, நானே வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவனே வெளில வந்துட்டான். வந்துட்டு என்ன சொல்கிறான், இந்த சின்ன வயசுலேயே மென்டல் பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறியே, நீ கண்டிப்பாக அந்த லெவல் 1 தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். நீ வந்து என்னோட ஆப்போனன்ட் கிடையாதுடா, உன்னால் வந்து என் கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ சொல்கிற பேச்சை என்னைக்குனா கேட்டிருக்கானா? எப்பவுமே அவனோட பெரிய ஆட்கள் கூட சண்டை போட்டு தான் இவனுக்கு பழக்கம். ஸோ இவனுக்கு 2 பேருக்குள்ள சண்டை அப்படிங்கிறது நடக்குது. 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஈட்டி மாதிரி இருக்குது, அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி சண்டை அப்படிங்கிறத போட்டுட்டு இருக்காங்க. இது எடுத்த விதமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ அந்த தாத்தா என்ன யோசிக்கிறாரு, என்னடா இவனோட மென்டல் பவர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, ஒருவேளை அன்னைக்கு ஸ்பை வேலை பார்த்தது இவனாக தான் இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் கரெக்டாக யோசிக்கிறார் அவர். ஸோ அந்த பிளட் கிளாத் செக்டாரை சேர்ந்த என்ன தெரியுமா சொல்கிறேன் நம்ம ஹீரோ கிட்ட, உன்னோட கண்ட்ரோல் எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் நீ யூஸ் பண்ணுற விதம் தான் சரி கிடையாது, ரொம்ப சின்ன புள்ளத்தனமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. ஸோ அதுதான் உனக்கு அழிவை தேடி தரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ 2 பேருமே என்ன பண்ணுறாங்க, உடம்பு அப்படிங்கிறத விட்டுட்டு அந்த மென்டல் பாடி அப்படிங்கிறத யூஸ் பண்ணி சண்டை அப்படிங்கிறத போட்டுட்டு இருக்காங்க. மற்றவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிட்டே போயிட்டு இருக்கான். அது ஆப்போனண்ட்டுக்கு நல்லாவே தெரியுது. இப்போ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட உன் கதையை முடிச்சு விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுறான்ப்பா. இது என்னன்னா, அவனோட மென்டல் பவர் அப்படிங்கிறத ஒரு சாலிட் நீடில் மாதிரி மாற்றி அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். இந்த நீடில் டெக்னிக் நம்ம ஹீரோக்கு தெரியாது. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அந்த ஒரு நீடில் தடுக்கணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ யூஸ் பண்ணி தடுத்து பார்க்குறான், ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. கடைசியாக அவனுக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வருது, அந்த வுட் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பேரியராக யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த வுட்டை யூஸ் பண்ணுறான். யூஸ் பண்ண உடனே அந்த நீடில் வந்து உடஞ்சி போகுது. ஆப்போனண்ட்டாக அது வந்து போகிறான், என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். இப்போ மறுபடியும் அவன் என்ன பண்ணுறான்னா, இன்னொரு நீடில், ஆக்சுவலா 2 நீடில் அப்படிங்கறத யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான்ப்பா. நம்ம ஹீரோ என்ன பண்றான், மறுபடியும் அந்த வுட் அப்படிங்கறத யூஸ் பண்ணி தான் தடுத்துக்கிட்டே இருக்கான். இப்போ என்ன ஆகுதுன்னா, அது மேலே இருக்கக்கூடிய பேரியர் உடையுது. உடஞ்ச உடனே அது என்ன பண்ணுது, அவனுடைய பவர் அப்சர்வ் பண்ணிடுது. ஆப்போனண்டோட பவர் அந்த வுட் வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த டெக்னிக் மொத்தமுமே நம்ம ஹீரோக்குள்ள வந்துடுச்சு. ஸோ இப்போ ஹீரோக்கு அந்த ஸ்பெஷல் டெக்னிக் என்ன அப்படிங்கிறத அவன் கற்றுக்கிட்டான். அது பத்தாததுக்கு ஆப்போனண்ட் பவரை வேற அவன் வந்து அப்சர்வ் பண்ணிட்டான். இப்போ இவன் சொல்றான், ஏன்றது எனக்கு தெரியல, எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் உன்னுடைய பவரை நான் அப்சர்வ் பண்ணிட்டேன் அப்படின்றான். ஆப்போனண்ட் என்ன தெரியுமா சொல்கிறான், அது என்ன டெக்னிக் எனக்கு சொல்லிக் கொடு, நான் வந்து அந்த 2 ஃபேமிலி உனக்காக கொலை பண்ணுறேன் அப்படிங்கிறான். டேய் உனக்கு என்ன பைத்தியத்தையே பிடிச்சிக்கிச்சா, உன்னால் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறான். அவனுமே தடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறான், ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அவனை அந்த இடத்துல வந்து முடிச்சு விட்டான் பாவன். இப்போ மீதி யார் பாக்கி இருக்கிறது, மற்ற 2 பேர் தான். அதான் நம்ம ஹீரோ சொல்கிறான், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் ஃபேமிலியை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணியிருப்பனி, உனக்கு இன்றைக்கி ஆப்பு வைக்கிறேன்டா அப்படிங்கிறான். ஸோ இதோட இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறது முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். Thank you so much for watching. Take care. Bye.